ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸ்காட்லாண்டில் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஒரு குட்டை பக்கத்தில் நின்று விளையாடிக்கிட்டு இருந்தான். விளையாடும் போது கால் தவறி அந்த குட்டையில் விழுந்துட்டான். குட்டையில் சேர் அதிகமாக இருந்ததுனால அவனால் மேலே எழும்பி வர முடியல. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவன் கத்துன சத்தத்தை கேட்டு பக்கத்து வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஏழை விவசாயி ஓடி வந்து அவனை அந்த குட்டையிலேருந்து வெளியே எடுத்து காப்பாத்துறாரு. அந்த விவசாயி பேர் ஃப்ளெமிங். அடுத்த நாள் அந்த விவசாயியோட குடிசை முன்னால் ஒரு பெரிய கார் வந்து நிற்குது. அந்த காருக்குள்ளேருந்து செல்வந்தர் ஒருத்தர் இறங்கி வந்து அந்த விவசாயி கிட்ட சொல்கிறாரு, நேற்று நீங்கள் காப்பாற்றின பையனோட அப்பா நான் தான். என் பையனை நீங்கள் காப்பாற்றினதுக்காக உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நான் செஞ்ச உதவிக்கு காசு என்னால் வாங்க முடியாதுன்னு விவசாயி மறுத்துடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த விவசாயியோட மகன் வரான். அவனோட ஏழ்மை நிலையும் அந்த குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலையும் பார்த்த செல்வந்தர் சொல்கிறாரு, சரி காசு தானே உங்களால் வாங்கிக்க முடியாது, உங்கள் பையனோட படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். முதல்ல மறுத்தாலும் தான் பையனோட எதிர்காலத்தை கருதி அதற்கு ஓகே சொன்னார் அந்த விவசாயி. அந்த சின்ன பையன் தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அந்த பணக்காரர் அவனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கிறாரு. அதுக்கேற்ற போலவே அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் நல்லா படிக்கிறாரு. பிற்பாடு ஒரு நல்ல மெடிக்கல் ஸ்கூல்லையும் சேர்ந்து அவர் படித்து முடிக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் பென்சிலினை கண்டுபிடிக்கிறார். உலகத்திலேயே முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக். சில காலங்கள் கழிச்சு 2ஆம் உலக போரின் போது அந்த பணக்காரருடைய பையன் நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. அப்போ அவருக்கு ட்ரீட் செய்யறது இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான். தான் கண்டுபிடிச்ச பென்சிலின் அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்திடுறாரு. காப்பாற்றப்பட்ட அந்த பையன் யாருன்னா அவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். பிற்காலத்தில் பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டரா 2 முறை பதவியேற்றவர். இந்த சம்பவத்துல இருந்து நாம 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு, எப்பவுமே மத்தவங்க மேல நாம இரக்கமா இருக்கணும். இறக்கப்பட்டு குட்டையில விழுந்த ஒரு பையனை காப்பாற்ற போய் அந்த விவசாயியோட பையனோட எதிர்காலம் நல்லபடியா மாறுச்சு. அதே போல ஒரு ஏழை பையனோட படிப்புக்காக இறக்கப்பட்டு உதவி செய்ய போனதுனால பிற்காலத்துல தன்னோட மகனோட ஜீவனையே காப்பாற்றப்பட்டுச்சு அந்த செல்வந்தருக்கு. வேதமும் நமக்கு அதை தான் சொல்லுது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். 2வது என்னன்னா, கொஞ்சம் கூட தன்னலம் இல்லாம யாரோ ஒரு குழந்தைய காப்பாத்தின ஒரு தகப்பனுடைய அந்த தியாகத்திற்காக அவருடைய பிள்ளையின் எதிர்காலம் இந்த அளவுக்கு சிறப்பானதா மாற முடியும்னா, நமக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்த நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பின் தியாகத்தை பார்த்து, அவருடைய தன்னலமில்லாத அந்த செய்கையை பார்த்து, பிதாவானவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். உங்கள் அழுகை ஆனந்தமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நெடுநாள் காத்திருக்கிற காரியங்கள்ல உங்களுக்கு பதில்கள் உண்டாகும். வழக்குகள் முடிவுக்கு வரும். நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்க தொழிலில், உங்க வியாபாரத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க உயர்த்தப்படுவீர்கள். உங்க ஊழிய எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். நீங்க எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெறுவீர்கள். ஆமென்.